இல்லைங்க சிம்பிள். மிளகாத்தூள் எமர்ஜென்சிக்கு ரச சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். முட்டை வரும். முட்டை வேக வச்சு போட்டோமா முட்டை வறுவல் ரெடிங்க. ரச சாதம், சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கும். எதுவுமே தேவைப்படாது. சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் உப்புங்க. எனக்கு தெரிஞ்ச சமையல் நோட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? இதெல்லாம் எமர்ஜென்சி. ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, முட்டை இருந்தா வறுத்து சாம்பார் இருந்தா வச்சு போனுங்க. காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். முட்டை வரும், அவ்வளவுதான். எதுவுமே போடுவாங்க. அப்படியே முட்டை கட் பண்ணி இதுல போடணும். 3 முட்டைங்க. அப்படியே அது காரம் இறங்கிடும். வெடிக்காம பார்த்துக்கணும். சிறுவை வச்சு தவா வச்சாச்சு. சூடானது எண்ணெய் கொஞ்சம். முட்டை வறுவல் ஒன்னும் இல்லை. ஒரு மிளகாத்தூள், மஞ்சள் உப்பு. ரச சாத்துக்கு சிம்பிளான. திடீர்னு அண்ணன் வந்துட்டாங்க, சாம்பார் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டையை ஒரு 10 கட்டினா முந்தி போட்டுக்கோங்க. முட்டை கொஞ்சம் போயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டு எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டெல்லாம் போடக்கூடாது. அது டேஸ்ட் மாறி. இதுதான் அந்த காலத்து பராமரிப்பு. முட்டை வளர்க்கறதுலாம் முட்டையை சிறுவ வச்சுக்கணும். ஏன்னா வெளிக்கும் முட்டை கொஞ்சம் பருத்தி பருத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவப்பு முட்டை சிவப்புமா நல்லா இருக்கணும். சூப்பரா இருக்கும். கொஞ்சமா முட்டை நல்லா டேஸ்டா. ரச சாதத்துக்கு நல்லா சாப்பிடுங்க. ரசம், சாம்பார் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க. முட்டை வறுவல் ரெடி. லைக் பண்ணுங்க.